இப்போ இந்த கடனை குறைக்க இப்ப வர பட்ஜெட்ல வரி உயர்த்தினாலோ இல்ல விலைவாசி உயர்த்தினாலோ மக்கள் ஏத்துப்பாங்களா இதை? அது எப்படின்னா ஏத்துக்குவாங்க. நாங்க என்னங்க பாவம் பண்ணோம்? எவனோ சொத்து சேர்க்கறதுக்கு எல்லாத்தையும் விலைவாசி எங்களால வாங்க முடியுமா? எவ்வளவு கஷ்டப்படுறோம். நாங்க ஒரு சாமான் வாங்கணும் எங்களுக்கு தான் தெரியும். எந்த பொருள் வாங்கினாலும் விலை அதிகம், எங்களால வாங்க முடியல. நீ இந்த ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் இலவசம் கொடுத்துட்டு வருஷம் 365 நாளே எங்களை சாவடிக்கிறீங்க. இதான் உண்மை. எங்களுக்கு வேணாம், எதுவுமே இலவசம் வேணாம். நாங்க கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறோம். எங்களுக்கு நிம்மதியான பொழப்ப கொடுங்க, வேற எதுவுமே வேணாம். இப்போ திமுக முன்னாள் அமைச்சர்கள் கொள்ளையடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பணத்தை பறிமுதல் செஞ்சாலே பறிமுதல் செய்ய மாட்டாங்க. அதை செய்யணும். யார் யார் என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் கண்டுபிடிச்சாலே இருக்கிற பணம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க விலைவாசி ஏத்த போறீங்க? விலைவாசி ஏத்துற வேலையே இருக்காதுல்ல. யார் யார் எடுத்தாங்களோ அதை வாங்குங்க. யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ அதை கண்டுபிடிச்சாலே காசு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கரெக்டா இந்த வெள்ளை அறிக்கை பத்தி விசாரணை பண்ணாலே பல முன்னாள் திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போவான்றாங்க. கே நேரு, செந்தில் பாலாஜி, பொன்முடி இவங்க ஜெயிலுக்கு கன்ஃபார்ம் போவான்றாங்க. இந்த வெள்ளை அறிக்கை விசாரிச்சாலே தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நாங்களா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும். இதான் உண்மை. உப்பு தின்னா தண்ணி குச்சிதான்.